விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்த 38 பேரின் உடல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் ஒரே இடத்தில் அடக்கம் மற்றும் தகனம் செய்யப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார். மகாராஜ பாண்டி, விவரங்கள். கண்டிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சோகத்தில் ஆழ்படுத்திய விஷச்சாராயம் குடித்து 38 பேர் பரிதாபமாக உயிரிழந்தார்கள். அவர்களது உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களது குடும்பத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. கருணாபுரம் பகுதியில் உள்ள இறந்தவர்களின் உடல் அவர்களது வீட்டு வாசலில் வைக்கப்பட்டு தற்போது இறுதி சடங்குகள் நடைபெற்று வருகிறது. இதில் 2 பேர் மற்றும் உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு அவர்களது மத கோட்பாடுபடி, அதாவது கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் உடல் மட்டும் தற்போது அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மீதி உள்ளவர்கள் உடல் அனைத்துமே, அதாவது கிட்டத்தட்ட 21 பேரின் உடல் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் தீமூட்டும் முறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. தற்போது நாம் கோமுகி ஆற்று பகுதியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த நேரடி காட்சிகளே நீங்கள் பார்க்கலாம். 21 பேரின் உடலையும் ஒரே நேரத்தில் அடக்கம் செய்யும் நிகழ்ச்சிக்காக இங்கு பல்வேறு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. 21 உடலையும் ஒரே நேரத்தில் அடுக்கி வைத்து தீ மூட்டி அவங்களை எரிப்பதற்கான நிகழ்ச்சி தான் இங்கு நடக்கிறது. இதற்காக விறகு, எருவல், வைக்கோல் போன்றவற்றெல்லாம் அடுக்கி தயார் நிலையில் இருக்கிறது. அவர்களது வீட்டு வாசலில் இருக்கும் உடலுக்கு அவரது குடும்பத்தினர், உறவினர்கள், பிள்ளைகள் இறுதி சடங்குகள் செய்து வருகிறார்கள். இறுதி சடங்கு முடிந்த பிறகு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு இங்கு தீமூட்டும் நிகழ்ச்சி நிகழ இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் தான் தற்போது இங்கு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் கோமுகி ஆற்று பகுதியில் தற்போது பலத்த காற்றும் சூறாவளி காற்றும் அடித்து வருகிறது. இதனால் இங்கு இரவு நேரம் வரை நீடிக்கும் என்பதால் தற்போது இங்கு விளக்குகள் அமைக்கும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மகாராஜ பாண்டி, தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.